வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது, எப்படி நம்ம வீடியோ கேவிசி வந்து பண்றது, இதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு லோன் பத்தின ஆஃபர் டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதாரோட லிங்க் பண்ணிருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிட்டு கெட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வியூ த பெஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டுல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட இனிஷியலை வந்து லாஸ்ட் நேம்ல என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேன் கார்டு நம்பரை இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி அதை வந்து கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அதில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க சாலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாலரிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. நீங்க என்டர் பண்ற உங்களோட கம்பெனி நேம் வந்து இவங்களோட லிஸ்ட்ல வந்து இருந்தது அப்படின்னா டைரக்டா ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து டைரக்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட கம்பெனி நேம் இந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா இதுல வந்து அதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு உங்களோட கம்பெனி நேமை இங்க மேனுவலா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதையும் என்டர் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட ஒர்க் இமெயில் ஐடி, அதாவது கம்பெனி இமெயில் ஐடி இருந்ததுன்னா அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா கூட தேவையில்லை, விட்டுறலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்டர் மேனுவலி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ், உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைலை இங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க என்டர் பண்ண இந்த அட்ரஸும் உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அந்த பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேமா இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ரெண்டுமே சேம், அதனால நான் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு அடுத்தது வந்து இந்த ஒரு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு செக் த பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஒரு 90 செகண்ட் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கான கார்டு ஆஃபர் என்னென்ன கார்டுலாம் எலிஜிபிள் இருக்குதோ அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஃபைனலா வந்து எலிஜிபிள் இருந்த கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் ஸ்விக்கி, HDFC பேங்கோட ஸ்விக்கி கிரெடிட் கார்டு, HDFC பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. இந்த ஒரு 3 கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல நான் வந்து அப்ளை பண்ணணும் வந்தது வந்து பாத்தீங்கன்னா மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டு தான். இந்த 3 கிரெடிட் கார்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ஆஃபரும் இல்லை. அதனால வந்து நீங்க இந்த 3 கிரெடிட் கார்டுல எந்த கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணாலும் ஜாயினிங் ஃபீ உங்களுக்கு 500 ரூபாய், அதே மாதிரி செகண்ட் இயர் ரினிவல் ஃபீயும் உங்களுக்கு 500 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுல உங்களுக்கு எந்த கார்டு வந்து பிடிச்சிருக்கோ அந்த கார்டை வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து எவ்வளவு சார்ஜஸ் அப்படின்னு பாருங்க. இதுல ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ 500 ரூபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அந்த கார்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் திஸ் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டு தான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கெட் திஸ் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஆஃபீஸ் அட்ரஸும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லை உங்களோட கரண்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸா என்டர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்துட்டு சாலரிடு வந்து செலக்ட் பண்ணிருக்கோம், அதனால சேமா இருக்கக்கூடாது. செல்ஃப் எம்ப்ளாய் இருக்கிறவங்க சேமா என்டர் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வித் பின்கோடு வித் ஸ்டேட்டோட வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. அதிகபட்சமா உங்களுக்கு ஒரு மாசம் எவ்வளவு இன்கம் வருமோ அதை வந்து என்டர் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல CKYC டீடைல் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃபுல் நேம், இனிஷியலை வந்து லாஸ்ட் நேம்ல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் EKYC, அதுக்கு அடுத்தது VKYC, இந்த ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டேரக்டா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு EKYC அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட EKYC வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. இப்போ கெட் OTP கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்காக இருக்கு
அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை KYC அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஃபெச் ஆகி இங்கே வந்து ஷோ ஆகும். இதை வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் பாக்ஸை டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. நம்மளுக்கான ரெஃபரன்ஸ் நம்பருமே இங்கே வந்து ஜெனரேட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு ஒயிட் பேப்பர் பேனா நல்ல வெளிச்சமான இடத்துல இருந்துக்கோங்க. கொஞ்சம் சைலண்டான பிளேஸில் இருந்து இந்த வீடியோ KYC வந்து பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுமே பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ HDFC பேங்கை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வீடியோ KYC அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வீடியோ KYC அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின் தான். உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கேட்பாங்க. உங்களோட இனிஷியலுக்கான ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உங்களோட ஃபாதர்ஸ் நேமை ஃபுல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணுறீங்க, எந்த ஸ்டேட்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, நீங்கள் எதை ஃபில் பண்ணீங்களோ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ சேலரி என்ட்ரு பண்ணீங்களோ அந்த ரேஞ்சையும் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அப்புறம் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. அதை லைவாக வந்து நீங்கள் வீடியோ கேஸில் வந்து சைன் பண்ணணும். ஸோ அந்த சைனை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லேயே இந்த வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. ஸோ இப்போ தேங்க்யூ அப்படின்னு விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை அப்ரூவ் ஆச்சுது அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.